அதேபோல நான் நம்முடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு வைக்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒரு பெரிய நிறுவனம் 21,000 பேருந்துகளை கொண்டு இயங்குகின்ற நிறுவனம், 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகின்ற நிறுவனம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டுநர் அவர் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அவருக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், யாரிடத்திலோ ஒரு முகத்தை காட்டிவிட்டால் அன்றைக்கு பூரா தலைமைச் செய்தியாகிவிடுகிறது. ஆனால் காலை 6 மணிக்கு எழுந்து இந்த வெயிலில் நாம் கூட காரிலே பயணம் செய்கிறோம், ஏசியில் பயணம் செய்கிறோம். இந்த பேருந்தை ஓட்டுகின்ற கொடுமை என்பது அவர்கள் எவ்வளவு சிரமத்துக்கிடையே ஓட்டுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதேபோல் நடத்துனர்கள் காலையிலிருந்து இரவு வரை அவர்கள் நின்று கொண்டே பணியாற்றுகின்ற சூழல். 50 வயதாச்சுன்னா பாதி பேருக்கு கண் பிரச்சனை, கால் முட்டி பிரச்சனை, அவருடைய சர்க்கரை வியாதி வந்துடுது, ரத்த கொதிப்பு வந்துடுதுன்னு இருக்கின்ற அரசு துறைகளிலே அதிகமாக உடல்நலம் பாதிக்கப்படுகின்ற துறை இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள். ஆனால் அதை பொறுத்து கொண்டு தீபாவளி நேரத்திலும் பொங்கல் நேரத்திலும் கடந்த 2 ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் வராமல் இரவு 2 டியூட்டி எடுக்கினா கூட எடுத்து அவங்க ஓட்டின காரணத்தினால்தான் சென்னையில் இருந்தவர்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். பல்வேறு நகரங்களில் இருக்கிறவர்கள் சொந்த ஊருக்கு சென்று தீபாவளியும் பொங்கலையும் மனம் மகிழ கொண்டாடினார்கள். எனவே அவர்களுடைய சிரமத்தையும் நீங்கள் ஊடகத்துறை நண்பர்கள் உணர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.